ஹாய், நான் மைசெல்ஃப் ராஜரத்தினம். நான் ப்ரைஃப் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட்டில் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் இங்கே வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெல்னஸ் வந்து தெராஸ் ஃப்ரீக்வன்சி மூலிமா பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதுக்காக இங்கே வந்து ப்ரைஃப் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஸ்கில் கவுன்சிலில் எனக்கு கெரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்காக இந்த வீடியோ நான் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு, ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் இஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்காரு. லைக் தட் இதுவும் தெராஜ் ஃப்ரீக்வன்சி மூலியமாக தான் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பி வந்து நோ ரேடியேஷன், நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஃபார் த பர்சன். இது வந்து ட்ரக் ஃப்ரீ ப்ராடக்ட். இந்த தெரப்பியில் எந்த ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தெரப்பி மூலயமா பெயின் அண்ட் வெல்னஸ் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ இதுக்காக நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெயினால் சிவியர் பெயின்ஸ், அந்த நார்மலாக மைல்டான பெயின்ஸால் கஷ்டப்படுறவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வலி இருக்கோ நாங்கள் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். எப்படின்னா சிலருக்கு வந்து 30 to 45 மினிட்ஸ், சிலருக்கு 1 hour பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த மாதிரி பெயின் இருக்குன்னு சஜஷன் கேட்போம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, எதனால் எவ்வளோ நாள் இருக்குது இந்த பெயின், அதை மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி இந்த பெயின் வந்து ரொம்ப நாள் இருக்கா, இல்லை ரீசெண்ட் டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நாங்கள் அந்த ஒரு சஜஷன் அவங்கக்கிட்டேருந்து ஒரு சஜஷன் கேட்ட பின்னாடி தான் நாங்கள் வந்து தெரப்பி பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக அவங்களுக்கு கை கால் பெயினா, பேக் பெயினா, இல்லை ஹெட் ஏக்கா, இல்லை வெரிகோஸ் பெயின்ஸ் இருக்கா, அது எவ்வளோ நாள் இருக்குது, அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க இதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எதாவது ஃபாலோ பண்ணாங்களா அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி மூலமாக தெரப்பி பண்ணுறோம். ஏன்னா அவங்க எப்படி இந்த கண்டிஷனில் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் அவங்க கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட தெரப்பி கொடுப்போம். அந்த தெரப்பி கொடுக்கும் போது அவங்களுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக இந்த ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா அவங்க எப்படியும் மோஸ்ட்டாக வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களோட இப்போ கால் பெயின் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ் அவங்களுக்கு தெரப்பி பண்ணோன்னா அவங்களே சொல்லுவோம். அவங்க சஜஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ ரிலீஃப் ஆகிடுச்சு, 90% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்த சிலருக்கு 100% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே சஜஷன்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. சம்படி இந்த மாதிரி லாங் டேஸில் இருக்கிற பெயின் வந்து ரொம்ப நாள் இருக்கேன்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி வந்து போச்சுன்னா நாங்கள் வந்து சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 to 10 days வந்து சஜஷன் பண்ணுவோம். நீ இந்த மாதிரி தெரப்பி கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னாக்கா பெட்டர் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் சஜஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்கப்புறமும் மேலும் நான் வந்து நிறைய பேருக்கு பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால் எனக்கு வந்து WC சர்டிஃபிகேட்டு முக்கியம். இதுக்கு தேவைப்படுறதுனால நான் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக இதை அப்ளை பண்ணுறேன். இது மூலயமா நான் வந்து இதுக்கப்புறமும் மேலும் ஒரு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை வந்து நான் மீட் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி பெயின் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மூலயமா அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதனால் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ.